1920 நாக்பூர் காங்கிரஸ் மாநாடு நடக்குது. அந்த நாக்பூர் காங்கிரஸ் மாநாட்டில் திலகர் ஒரு தீர்மானத்தை முன்மொழிகிறார். கொஞ்சம் வரலாறா போர் அடிக்குதா? திலகர் ஒரு தீர்மானத்தை முன்மொழிகிறார். அதுல திலகர் என்ன சொல்கிறார்? காங்கிரஸ் இந்தியாவில் இருக்கக்கூடிய மாகாணங்கள் மொழி மாறியாக காங்கிரஸ் கமிட்டிகள் உருவாகணும். ஆங்கிலேயன் பிரிச்சு வச்சிருந்தது 3 ஸ்டேட் தான், மெட்ராஸ், மும்பை, பாம்பே, கல்கத்தா, 3 ஸ்டேட் தான். நம்ம அப்படி வச்சுக்க முடியாது, மக்கள் மொழிவாரி திரள்வாங்க. அதனால மொழிவாரி மாகாணங்கள் உருவாகணும் சொல்லிதான் சுதந்திரத்துக்கு முன்னாலேயே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி வந்துருச்சு, ஆந்திர மாகாண காங்கிரஸ் கமிட்டி வந்துருச்சு. மொழிவாரியாக காங்கிரஸ் கமிட்டி பிரிக்கப்பட்டு விட்டது 1920 திலகர் முன்மொழிந்த தீர்மானம். திலகர் முன்மொழிந்த அந்த தீர்மானத்தை வழிமொழிந்தவர் மகாத்மா காந்தி. யோசிச்சு பாருங்க, திலகரும் காந்தி ஏதோ எதிரெதிர் அடின்னு சொல்றோம் இல்ல. திலகர் அந்த தீர்மானத்தை முன்மொழிகிறார், அதை வழிமொழிந்து மகாத்மா காந்தி பேசுகிறார். அந்த தீர்மானம் நடந்த அந்த காங்கிரஸ் நாக்பூர் காங்கிரஸ் மாநாட்டினுடைய ஒட்டுமொத்த அமைப்பாளர் RSS நிறுவனர் டாக்டர் கேசவ பலிராம் எட்கேவார். ஒரு புள்ளியில 3 மகத்தான தலைவர்களும் இணைந்த ஒரு நிகழ்வு 1920 நாக்பூர் காங்கிரஸ். ஐயா மாப்போசி கேட்கிறார், நான் இதை வாசிக்கிறப்ப நானே ஸ்டன் ஆயிட்டேன், ஏன் நமக்குலாம் எல்லாம் தோணல அப்படின்னு. அதனாலதான் அவர் மாப்போசி. அவர் சொல்றாரு, ஜஸ்டிஸ் பார்ட்டி அப்படி ஏன் உருவாக்கலன்னு கேட்கிறார். ஜஸ்டிஸ் கட்சி, நீங்க நீதி கட்சின்னு தென் மாகாணங்களுக்கு உருவாக்குனீங்கல்ல, அப்ப ஜஸ்டிஸ் கட்சியில என்ன இருந்திருக்கணும்? ஒரு தமிழ் மாநில ஜஸ்டிஸ் கட்சி, ஆந்திர மாநில ஜஸ்டிஸ் கட்சி, கேரள மாநில அப்படி இருந்திருக்கணும்ல. மலையாளத்துக்கு ஜஸ்டிஸ் கட்சி, காங்கிரஸ் அப்படித்தானே இருந்தது. அதனாலதான் அது மக்கள்கிட்ட போச்சு. நீங்க பிராமின் நான் பிராமின் தான் ஜஸ்டிஸ் பார்ட்டியை கேரக்டரைஸ் பண்ணீங்களே தவிர அதுல இருக்கக்கூடிய மொழி விஷயங்கள்ல உங்க சென்சிட்டிவிட்டி எங்க போச்சுன்னு கேக்குறாரு. அப்போ நான் பிராமின்ஸ நீங்க பதவியில கொண்டு வந்து வைக்கிறேன்னு சொல்லி நீங்க பதவியில வச்சவங்க எல்லாம் தமிழ் இல்லைங்கிறாரு. அவர் கொடுத்திருக்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அசந்து போயிரும். தமிழ் இல்ல, தமிழன் இல்ல. அவன் ஆந்திராவோ கேரளாவோ கர்நாடகா கிட்ட வச்சுங்க. சென்னையில இருந்து அத்தனை பேரும், சென்னை மேயரா ஆந்திராக்கார், நாயர், TM நாயர், தியாகராஜ செட்டியார், பனகல் அரசர், முனுசாமி நாயுடு, எல்லாம் வேற வேற. அப்போ ஐயா கேட்கிறார் அடிப்படையான கேள்வி, 1000 நீ பிராமணன் இல்லைன்னு சொன்னாலும் பிராமணன் தமிழன் என்பதை நீ ஏற்றுக்கொண்டுதான் ஆகணும். நீ அந்த பாயிண்ட்ல நிக்கல, அந்த புள்ளியில நீ நிக்கலையே. நீ தமிழர் அல்ல பிராமணர் அல்லாதவர் என்று சொல்லி ஒரு இயக்கத்தை நீங்கள் நடத்தியதன் மூலம் அதனுடைய பலன்கள் தமிழர் அல்லாதவர்களுக்கு சென்றது அப்படிங்கறத மாப்போசியினுடைய ஃபைண்டிங். அவருடைய ஹைப்போதீசிஸ் அதான், ஃபைண்டிங் அதுதான். நீங்க பிராமணர் அல்லாத இயக்கத்தை ஜஸ்டிஸ் கட்சி நடத்தியதன் மூலமாக அது தமிழர்களுக்கு பலன். தமிழ்நாடுன்னு பேர் வந்தது. திமுக எங்கேயுமே நாங்க ஆட்சிக்கு வந்தா தமிழ்நாடுன்னு பேர் வைப்போம் ஐயா அண்ணா அவர்களே கூட சொல்லவில்லை. அண்ணாதுரை CM ஆனதுக்கு அப்புறம் மாப்போசி அவர்கள் சட்டமன்றத்தில் ஒரு தனிநபர் மசோதா கொண்டு வந்தார். அந்த தனிநபர் மசோதாவில் இதை தமிழ்நாடு என்று அறிவிக்க வேண்டும் அப்படின்றத அந்த மசோதா, தனிநபர் மசோதா கொண்டு வரலாம், பாராளுமன்றத்தில் கொண்டு வரலாம், சட்டமன்றத்தில் கொண்டு வரலாம். அப்ப அண்ணா என்ன பண்ணாரு, இந்த கொள்கையில நாங்க எல்லாருக்கும் உடன்பாடு இருக்குங்க, அதனால இது தனிநபர் மசோதாவா வேண்டாம், இதை இந்த சட்டமன்றத்தினுடைய ஒரு மசோதாவை நானே முன்மொழிகிறேன், எல்லாரும் ஆதரிப்பாங்க, நாம சட்டமன்ற தீர்மானமாக மாற்றிக்கொள்ளலாம் என்று இவர் போட்ட விதையில அவர் மரமாக்கி அவருக்கு பழம் எல்லாம் அவர் வீட்டுக்கு போயிடுச்சு, அறுவடை பண்ணிட்டாரு. தமிழ்நாடுன்னு திமுக கொண்டு அது அந்த தனிநபர் தீர்மானமாக கொண்டு வந்தது ஐயா மாப்போசி தான். அப்ப கூட இந்த ராம்நாடுன்னு போடுவான், RAMNAD, அது மாதிரி இத தமிழ்நாடு அப்படிதான் போட்டாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல, TAMILNAD தமிழ்நாடு. அந்த தமிழ்நாடுன்னு இருக்கக்கூடாது, தமிழ்நாடுன்னு இருக்கணும்ன்றதுக்காக ஒரு பெரிய யுத்தம் நடத்தினார், தமிழ்நாடு அப்படின்னு இருக்கணும். ஆனா அப்ப பெரிய ஆச்சரியம் என்னன்னா, ராஜாஜி இவருக்கு நிறைய விஷயங்கள்ல கூட இருந்து மாப்போசி என்ன சொல்றாரோ செஞ்சு கொடுப்பாரு. அப்படித்தான் சென்னை தமிழ்நாட்டோட இணைஞ்சது. இப்ப ஜெயிலர் படத்துல ஒரு பாப்புலர் சாங் வருது இல்ல, என்ன பாட்டு? ஜெயிலர் படம் ரஜினிகாந்த் படத்துல ஒரு பாப்புலரா ஒரு பாட்டு இருக்க, சும்மா சொல்லுங்க சார், கோச்சுக்க மாட்டேன், சும்மா சொல்லுங்க, எல்லாருக்கும் தெரியுமே. காவாலா காவாலரா நூ காவாலரான்னு, அது மாதிரி 1950களில் ஒரு காவாலரா பாட்டு பாப்புலர் ஆச்சு. அரவ ராஜாஜி சாவாலா, மதராஸ் ராஜ்ய மனகு காவாலா, இது ஆந்திராவில் இருந்த முழக்கம். ராஜாஜி அரவன்னா தமிழ் மொழி, தமிழ் பேசுற ராஜாஜி செத்து போகணும், இந்த மெட்ராஸ்ங்கிற இந்த ராஜ்யம் இருக்கு அது ஆந்திராவுக்கு வரணும், காவாலா அப்படின்னு ஒரு பெரிய போராட்டம் பண்ணாங்க. அரவ ராஜாஜி சாவாலா, மதராஸ் ராஜ்யம் காவாலா. அப்போ மாப்போசி மாத்திரம் இல்லைன்னா சென்னை ஆந்திராவுடன் இணைந்திருக்கும்.
மாப்போசி அவர்களும் ஐயா ராஜாஜி அவர்களும், அந்த ரெண்டு, அப்ப அவர் முதலமைச்சர் ராஜாஜி, இந்த ரெண்டு பேருடைய முயற்சியில தான் ஒட்டுமொத்த சென்னையும் சத்தம் இல்லாமல் தமிழகத்துடன் இணைந்தது காரணம் அவங்க தான். அந்த அளவுக்கு சென்னையில ஆந்திரர்களுடைய பாப்புலேஷன் இருந்தது, அவங்க கோரிக்கையில நியாயம் இருந்தது. ஆனால் சென்னை என்பது தமிழ்நாட்டோட சேர்ந்தது. இவர் என்ன பண்றாரு, சென்னையை தாண்டி திருப்பதி வரைக்கும் போயிட்டார். ஐயா என்ன பண்றாரு, திருப்பதியில போய் கல்வெட்டு ஆராய்ச்சி பண்றாரு மாப்போசி. ஒட்டுமொத்த திருப்பதியில் 32 கல்வெட்டுகள் இருக்கின்றன 1000 வருஷமா. அதுல 28 கல்வெட்டுகள் தமிழில் இருக்கிறது, ஒரு 2-3 கல்வெட்டுகள் சமஸ்கிருதத்தில் இருக்கிறது கிரந்தத்துல, தெலுங்கில் ஒரு கல்வெட்டு கூட இல்லை. திருப்பதி உங்களுக்கு சொந்தம் இல்லை. அப்படி தமிழ்ல ஆழ்வார்கள் திருப்பதியை பத்தி பாடியிருக்காங்க. திருவேங்கட்டந்தாதி என்று பாடல் இருக்கிறது. ஆழ்வார்கள் மங்களாசாசனம் செய்த இடம் திருமலையும் திருப்பதியும். தெலுங்கு இலக்கியங்களில் திருப்பதியை பற்றி ஒரு குறிப்பு கூட இல்லை. அதனால திருப்பதி தமிழ்நாட்டுக்கு வேணும் அப்படின்னு. இப்படி திருப்பதியை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணிருக்காருன்னு நினைக்கிறீங்க? அந்த கோவில் நம்ம கூட இருக்கணும்ன்றதுல ஐயாக்கு அவ்வளவு ஆசை. திமுக அவ்வளவு ஆசை இருந்துச்சு, அந்த உண்டியல் நம்ம கூட வந்துருமேன்றதுக்காக ரொம்ப ஆசை. திமுக பெரிய ஆசை திருப்பதி நம்ம கூட இருக்கணும். என்னடா அந்த உண்டியல் நம்ம கூட வந்துடும். நம்ம அக்கா கனிமொழி கூட கேட்டாங்களே ஒரு தடவை, வராம இருந்திருந்தா சேகர் பாபு பெரிய மல்டி மில்லியனர் இருப்பாரு. அக்கா கனிமொழி ஒரு தடவை சொன்னாங்க, திருப்பதியில நான் போனேன், எது தமிழ் கோயிலுக்கு போனேன், திருப்பதி பெரிய சர்வ வல்லமை வாய்ந்த கடவுள்ங்கிறாங்க, உலகத்தையே அவர் தான் காக்குறாருங்கிறாங்க. பிறகு எதுக்கு அந்த கோயில பாக்குறேன், அந்த உண்டியல் பக்கத்துல 3 போலீஸ் துப்பாக்கியோட போட்டிருக்காங்க. தான் கோயில கூட தான் உண்டியல கூட அவரால் காக்க முடியாதவர் எப்படி உலகத்தை காப்பாருன்னு அக்கா கனிமொழி ஒரு மீட்டிங்ல பேசிச்சு. அப்ப நாம கூட பிஜேபியில இருந்து கூட நான் பதில் கொடுத்தேன், இல்லக்கா முன்னால எல்லாம் கோயில் உண்டியலுக்கு போலீஸ் போடுற பழக்கம் இல்ல, இப்ப திமுக காரெல்லாம் கோயிலுக்கு போடுறதுனால நீங்க நிறைய போறதுனால போட வேண்டியிருக்குக்கா, இல்லைன்னா உங்களுக்கு பயந்துட்டு தான் போடுறோம், நீங்க நிறுத்திட்டீங்கன்னா நம்ம நிறுத்திடலாம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அன்பே சிவம் படத்துல ஒரு அம்மா திருநீர் பூசும், அந்த திருநீரை அழிச்ச கமலஹாசன் இன்னொரு அம்மா சிலுவை போடுறதை அனுமதிச்சாரா இல்லையா? இன்னைக்கு அந்த படத்தை எடுத்து போட்டு பார்க்கட்டும். இந்த பொய்யர் ஒரு உண்மை இந்தியனா? பொய்யை தவிர வேற கமலஹாசன் கிடையாது. வாழ்க்கை முழுக்க பொய், ஒழுக்கக்கேடு. யோசிச்சு பார்க்க வேண்டாமா? சரி, 15-16 வெட்டுக்கள் முஸ்லிம் பயங்கரவாதிகள் மிரட்டினார்கள். தௌஹீத் ஜமாத்தினுடைய பி ஜைனுல் ஆபுதீன், மணிரத்னம் வீட்டில் குண்டு போட்டோம், வெடிக்கல, உன் வீட்டில் போட்டா வெடிக்கும்னு சொன்னதுக்கு அப்புறம் பயந்து போயிட்டான், இனிமே அந்த மாதிரி செய்ய மாட்டான், பேட்டி கொடுத்திருக்காரா இல்லையா? வீடியோ இருக்கு. அப்போ முஸ்லிம்கள் மிரட்டினார்கள். எந்த தியேட்டர்லையும் அந்த விஸ்வரூபம் படத்தை போட அனுமதிக்க மாட்டோம்னு. அதனால அன்றைய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள், என்னால் எல்லா தியேட்டருக்கும் செக்யூரிட்டி கொடுக்க முடியாது, அவரே பேசி தீர்த்துக்கட்டம்னு. நான் கேட்குறேன், அந்த படத்தில் அவங்க வெட்ட சொன்னதெல்லாம் வெட்டினீங்கள்ல, தமிழ்நாடு தாம்பராஸ் அமைப்பு என்ன மாமி கோழிக்கறி நல்லா இருக்காங்கிறதுல நீங்கள் மாமிங்கிற ஒரு வார்த்தை எடுங்கன்னு லெட்டர் கொடுத்தாங்களா இல்லையா அவங்கள்ட்ட? அது கதையோட இதை தீமை பாதிக்காதுல்ல? எடுத்தாரா கமலஹாசன்? ஏன் எடுக்கலை? திமிரு. இவங்க யாரும் உங்களை ஹார்ம் பண்ண மாட்டாங்கன்னு பயந்தாங்குழி கோழை அவன் உங்களை மிரட்டினான்னு மண்டி போட்டார். என்ன நேர்மையான மனிதர்? நான் கேட்குறேன், அவர் முழு பேச்சும் கேட்டுட்டு தான் கேட்குறேன் நான் அவர்கிட்ட கேள்வி. அவர் சொல்கிறார் காந்திக்கு கொள்ளு பேரனா? காந்தி சவுத் ஆப்பிரிக்கா போகும்பொழுது அவரோட தாய்க்கு 3 உறுதி கொடுக்கிறார். மது அருந்த மாட்டேன், மாமிசம் உண்ண மாட்டேன், பிற பெண்களை தவறாக பார்க்க மாட்டேன். இந்த 3ஐயும் கடைபிடிக்காத ஒரு நபர் காந்திக்கு கொள்ளு பேரனா இருக்க முடியாது. நான் அவர் பேச்சிலேருந்து பேசுகிறேன், நான் அவர் பேசாத திரிச்சு பேசல, மறைச்சு பேசல. ஐயா காந்திக்கு கொள்ளு பேரனே பதில் சொல்லுங்க. யாரை ஏமாத்துறீங்க? நான் சொல்றேன், எ கேரக்டர் இஸ் இன்டிவிசிபிள். தன்னுடைய மனைவிக்கோ கணவனுக்கோ ஒழுக்கமாக நேர்மையாக இருக்க முடியாத நபரால் பொதுமக்களுக்கு நேர்மையானவராக இருக்க முடியாது. ஆகவே ஒரு நேர்மை இல்லாத, ஒழுக்கம் இல்லாத கமலஹாசன் கட்சிக்கு போடுற ஓட்டு நேர்மைக்கும் தூய்மைக்கும் வேட்டுங்கிறேன் நான். வாங்க
பேசுவோம். யாரை ஏமாத்துறீங்க? காந்திக்கு கொள்ளு பேரனா நீங்க ஜாதி மதத்தை விமர்சிக்கலையா உங்க சினிமாவில்? அதனால இன்னைக்கு 67 வயசு வரைக்கும் சம்பாதிச்சு காசு சேர்த்துக்கிட்டு ஓட்டு கேட்க வர்றவர் நேர்மையாக கேட்கணும், மன்னிப்பு கேட்கணும். அதோட மட்டும் இல்லை, அங்க ஹிந்துக்கள் சாயந்தரம் 6லேருந்து 8 நடமாடுறத கெடுக்கிறதுக்காக கலவரம் பண்றதுக்காக பேசியிருக்காருன்னு குற்றம் சாட்டுறேன். யூ டோன்ட் நோ வாட் இஸ் பள்ளப்பட்டி. பேசலாமா? எவ்வளவு கேவலமான நபர். இன்னைக்கு போய் இந்த தோப்பூர்ல இன்னும் வேஷம் காட்டுறார். மக்கள் ஏமாறக்கூடாது இந்த கமலஹாசனை பார்த்து. அவர் சொல்ற விவசாயம் பற்றி அவரோட வாக்குறுதிகள் 4 தேர்தலுக்காக கொடுத்தது. விவசாயி தூக்கில் தொங்குற கயத்தில் கூட அரசியல் கட்சிகள் கொடி கட்டிப்பான் என்னவோ விவசாயிக்காக நிற்கிறதுக்காக நான் மாடு வச்சு உழுதவன். இன்னைக்கு என் தோட்டத்தில் கறவைக்காரர் ஒருத்தர் வரலைன்னு சொன்னால் 15 மாடு கறப்பேன் வாங்கங்கிறேன். நான் விவசாயியா நீர்? விவசாயி ஏமாத்துவீரா? எவ்வளவு பொய்கள், பித்தலாட்டம். பொய் பித்தலாட்டத்தின் ஒட்டுமொத்த உருவம் கமலஹாசன். அதனால மக்களை நான் எச்சரிக்கிறேன், கேவலம் ஒரு சில 100 முஸ்லிம் ஓட்டுக்காக இந்த தேசத்தை காட்டி கொடுக்கிற செயலில் இறங்கி இருக்கிறத அனுமதிக்க முடியாது. உங்களால் ஒரு சீட்டு ஜெயிக்க முடியுமா தமிழ்நாட்டில்? ஏன் இருக்கிற பாண்டிச்சேரி உட்பட 40 சீட்டில் ஒரு சீட்டில் டெபாசிட் வாங்குவார? என்ன யாருக்கு செருக்கு இருக்கு? உங்களுக்கு இருக்கு. அன்பே சிவம் படத்தில் விபூதி அழிச்ச ஹிந்து விரோதி, நாத்திகவாதி, பகுத்தறிவாதி, மதத்தை ஏற்றுக்கலைன்னா அடுத்த இன்னொரு தாயார் சிலுவை போட்டதை அனுமதிச்சிருக்க கூடாது. யார்கிட்ட நான் மறந்துடுவேன் நினைச்சிங்களா? இந்த நாட்டு மக்கள் மறந்தா ஞாபகப்படுத்த ஹெச் ராஜா இருக்கான். நீங்கள் நேராக அந்த ஆக்சிடென்ட் நடக்கிற இடத்துக்கிட்ட நான் படத்தை பார்த்துட்டு சொல்கிறேன். நான் விஸ்வரூபம் படத்தை பார்த்துட்டு தான் சொன்னேன்னா, புரியாமலே படம் எடுக்கிறதுக்கு கமலஹாசன் மாதிரி யாரும் முடியாது. ஏன் ஒரு அசோசியேஷன், ஒரு ஜாதி எங்களை இழிவுபடுத்தாத அந்த ஒரு வார்த்தை எடுன்னு கேட்டதை கேட்டீரா? நீர் அப்போ இழிவுபடுத்தணும்னா நீ பண்ணியிருக்கீர். இப்போ வைஷ்ணவம் பற்றி பேசலாமா? யாரை ஏமாத்துறீங்க? இந்த ஒருத்தர் நாமம் போட்டிருக்கார், எழுத்தாப்புலன்னு பேசுகிறார், வைஷ்ணவர் அவருங்கிறார், அது எல்லாத்துக்கும் மேலே மனிதருங்கிறார். மனித பண்பு இருக்கா அவங்கள்ட்ட? காயப்படுத்துறீங்க ஒருத்தரை, அப்புறம் எதுக்கு நானும் ஆமாம் நான் அப்படி தான் காயப்படுத்துவேன்னு சொல்லுங்க. நான் பேசலை. அவர் மணிரத்னம் வீட்டில் போட்ட குண்டு வெடிக்கலை, உங்கள் வீட்டில் போட்டது வெடிக்கும்னதுக்கு பயந்து அவர். நான் சொல்லலை, மிரட்டினவரே சொல்கிறார். இன்று நான் மிரட்டினேன். பி ஜெயினுலாபுதீன் ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் சோஷியல் மீடியாவில் நீங்கள் பார்த்துக்கலாம். மிரட்டினா பயப்படுவீர். ஹிந்துக்கள் மிரட்ட மாட்டாங்கன்றக்கா ஹிந்துவை தீவிரவாதிம்பீங்களா? என்ன ஜாதி செருக்கு, மத செருக்கு? உமக்கு இல்லாத செருக்கா? யார்கிட்ட வேஷம் போடுறீங்க? பயங்கரவாதின்னு சொன்னேன்னு தைரியமா சொல்லுங்களேன். அவர் அரசியல் தீவிரவாதி மாதிரி, கோட்ஸே தீவிரவாதி. அன்னைக்கு பேசின துணி என்ன, இன்னைக்கு பேசுகிற துணி என்ன? அதனால இந்த கமலஹாசனுடைய நேர்மையற்ற, ஒழுக்கமற்ற ஒரு நபர் தோலுரிச்சு காட்டாம விட மாட்டார். He cannot be loyal to public. He is not a honest man. நான் அதுக்கு மேலே உள்ள பர்சனல் லைஃப்பில் போக விரும்பலை. ஒரு மனிதனுடைய கேரக்டர், என் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு மாதிரியாக இருப்பேன்னா பொதுஜனங்களுக்கு நேர்மையாக இருப்பேன் சொல்ல முடியாது. ஏன்னா இங்கே ஏமாற்றலான்னா அங்கே ஏமாற்ற தோணும். கேரக்டர் இஸ் இன்டிவிசிபிள். ஒருத்தனோட மனிதனுடைய தன்மை அது பிரிக்க முடியாது. தனிப்பட்ட வாழ்க்கைக்கு ஒரு தன்மை, பொது வாழ்க்கைக்கு ஒரு தன்மை சொல்ல முடியாது. இன்னைக்கு வெக்கம் இல்லாம எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. காந்தி கொலைக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் என்ன சம்பந்தம்? எஃப்ஐஆர்ல ஆர்எஸ்எஸ் பேர் இருக்கா? சார்ஜ் ஷீட்ல உண்டா? எங்கேயாவது ஒரு ஆர்எஸ்எஸ் காரரை சாட்சியா கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்களா? 149 சாட்சிகள் விசாரிக்கப்பட்டார். ஒரு தனி மனிதனுடைய குற்றம் கண்டிக்கத்தக்கது, தண்டனை பெற்றார். அதனால நான் சொல்றேன், இந்துக்களை அசிங்கப்படுத்த கமலஹாசன் நினைச்சா அனுமதிக்க முடியாது. மன்னிப்பு கேட்கணும். அதோட மட்டும் இல்லை, பள்ளப்பட்டியில் நான் போராடி இருக்கேன் 99 ரெக்கார்ட்ஸ் இருக்கு. முஸ்லிம் பெண்கள் ஷாப்பிங் போவாங்கன்னா ஹிந்து ஆண்கள் வீதியில் நடக்கப்படாதுன்னு ஜமாத்தில் போட்ட உத்தரவு. நான் கேட்குறேன் கமலஹாசனுக்கு, பள்ளப்பட்டியில் போலீஸ் ஸ்டேஷன் வேணும்னு கேட்குற தைரியம் உண்டா? இன்னைக்கும் இருக்கா?